நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு அவர் வேதத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அது எப்படிங்க ஜெபம் பண்ண நேரம் இல்லாமல் இருக்கும்? தூங்க நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, வேலை செய்ய நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, குளிக்க நேரம் இருக்குது, ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் இருக்காங்க, ஃபோட்டோ முன்னாடி இருந்துட்டு ஒரு நிமிஷம் போவாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கருத்தா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, விபத்து இல்லாமல் இருக்கணும், போன காரியத்தை முடிச்சுட்டு சோத்திரமாக திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே ஜெபம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே பிரயாணத்தை ஆசீர்வதித்தீர், போன காரியம் நிறைவேறிச்சு, எல்லாத்துக்கும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீர், நல்ல கால கிளைமேட்டை கொடுத்தீர், விபத்து இல்லாமல் பாதுகாத்தீர், நாங்கள் சோத்திரமாக போயிட்டு சோத்திரமாக திரும்பி வர உறவை செய்தீர், உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்?